பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பன் வெட்டப்படுவான், மந்தை ஆடுகளுக்கு சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கபடியே இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்மித்தமாக இடர்கள் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரயத்தமாக, உம்மித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடையேன் என்றான். இதில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, பேதுரு ஏசப்பா கெப்சமேன் தோட்டத்தில் தன்னை ஜீவ பலியாக மனிதனுடைய பாவத்துக்காக அடிக்கப்படுவதற்காக கெப்சமேன் தோட்டத்துக்கு வந்தபோது பேதுரு பார்த்து சொல்கிறாரு, இந்த ராத்திரியில் என்மித்தமாக நீங்கள் எல்லாரும் இடரல் எழுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சர்வலோகத்தின் அண்ட சராசரையும் படைத்த தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என் மித்தமாக இடர்வீங்க. அது பேதுரு இருக்குன்னு சொல்கிறாரு, எல்லாரும் உங்களோடு மித்தமாக இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடர்கள் அடையேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. வாக்கு கொடுத்த அந்த வாக்கு எவ்வளோ நேரம் கூட தாக்கு பிடிக்குது. அட்லீஸ்ட் ஒரு 12 hours கூட அந்த வாக்கு தாக்கு பிடிக்கலை. ஏன்னா அவர் தேவன் மேலே நம்பிக்கை வைக்காம தன் மேல் நம்பிக்கை வைத்து தன் சுய பலத்தினால் நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னபடினாலே அந்த இடத்துல பிசாசு அவர் பூந்து அவர் இழந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கலாம். அந்த காரியத்தெல்லாம் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தின் மித்தமாக ஒருவேளை நிறுத்தி வச்சிருந்துருக்கலாம். அது தாமதமாக இருக்கலாம், என்ன ஒரு காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய சுய பலத்தினால் அந்த காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா அது செய்ய முடியாது. பலத்திலும் அல்ல பராக்கிரமத்திலும் விட என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதாவது இட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனையாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், சில காரியங்கள் தேவன் தாமதத்திற்குனா தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அவருடைய பாதப்பிள்ளை அமரச் செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவருடைய பாதப்பள்ளி உட்கார்ந்து அமர்ந்து உங்கள் சுயபலத்தினால் முடியாது ஆண்டவரே, எது உங்களுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பலவீனத்தில் இருக்கீங்களோ, நடக்காமல் இருக்கோ, நான் இதை பண்ணிடுவேன் நீங்கள் நினச்சி செஞ்சு கொண்டு இருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் நீ கைவிட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய பாதப்பள்ளி அவர் என்ன சொல்கிறான், அவருடைய வசனம் என்ன சொல்லுங்க காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அந்த காரியத்தை செய்யுங்க. நீங்கள் மறுதளிக்க மாட்டீங்க இயேசுவை. உங்களுடைய காரியமும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது என்ன காரியம்னா இருக்கலாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருநாளில் நீங்கள் கைவிடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள்.